ஆண்டவராகிய இயேசுவே நாமத்தினால இந்த காலை வேளையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். மிக அருமையான வேதவசனம். வேதவசனத்தின் முதல் பகுதியில் கூட அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். மெய்யாகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்து நமக்காக சிலுவையில் அநேக பாடுகளை சகித்தார். அவர் சகித்த பிறகு அவர் மரித்து உயிர்த்தெழுந்து ஆளுகையில் சென்றிருக்கிறார் என்று இந்த தேவன் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வருகிற பாடுகளை, நாம் ஒவ்வொரு நாளிலும் வருகிற பாடுகளை அதை துன்பமாக நினையாதபடி அதை சகித்து கொள்ளும்போது நாமும் கூட இயேசு கிறிஸ்துவை போல ஆளுகையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த பரலோக ராஜ்யத்தில் உங்களுக்கும் தேவன் ஆளுகை கொடுக்கிறவராக இருக்கிறார். நாம் உலகத்தில் வருகிற ஒவ்வொரு பாடுகளை நினைத்து கலங்காதபடிக்கு அதை சகித்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து எப்படி சகித்தாரோ அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நாமும் நம்முடைய பாடுகளை நாம் சுமந்து நாம் சகித்து அதை ஏற்றுக்கொள்ளும்போது மெய்யாகவே தேவன் நமக்கு ஆளுகை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவை போல நாம் பாடுகளையும் சகிப்போம், இயேசுவை போல நாம் ஆளுகையும் செய்வோம். ஆனால் அடுத்ததாக இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கா, நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்கிற நாட்களில் இயேசுவை மாத்திரம் மறுதலித்து விடாதீர்கள். ஏனென்றால் அவரும் நம்மை மறுதலிக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் இயேசுவின் பிள்ளைகளாக நாம் வாழ்வதற்கு நாம் தகுதிப்பட வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் அநேகர் கிறிஸ்துவை மறுதலிக்கிறார்கள். கிறிஸ்துவை மறுதலிக்கிறவர்களை வேதம் அந்தி கிறிஸ்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தி கிறிஸ்துவின் ஆவியை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு தேவனுடைய ஆவியை பெற்று பாடுகளை அவரோடு கூட சகித்து அவரோடு கூட ஆளுகை செய்வதற்காக இந்த பூமியில் நாம் மனிதனாக பிறந்து இந்த ஆளுகையை செய்வதற்காக நீங்கள் பாடுகளை சகித்து கொள்ளுங்கள். ஆனால் ஒருபோதும் அவரை மறுதலித்து விடாதீர்கள். அதைவிட மிகவும் மோசமான நிலைமை இந்த பூமியில் ஒன்றும் கிடையாது. நாம் மரித்த பிறகும் தேவனோடு கூட ஆளுகை செய்ய முடியாதபடிக்கு நித்திய நரகத்திற்கு செல்ல வேண்டியதாக இருக்கும். இந்த காரியங்களை நாம் மனதில் வைத்து நாம் ஒவ்வொரு நாளிலும் வருகிற எப்படிப்பட்ட பாடுகளாக இருந்தாலும் தேவன் சகித்து இருக்கிற பாடுகளை விட அதிகமாக நமக்கு பாடுகள் கிடையாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற நம்முடைய பாடுகளை நாம் சகித்து கொள்ளும்போது தான் அவரோடு கூட ஆளுகை செய்யும். இதை ஒருபோதும் மறந்து விடாதபடிக்கு நாம் தேவன் பட்ட பாடுகளைப் போல சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்யலாம். நாம் ஒவ்வொரு நாளிலும் இந்த வசனத்தை, இந்த வார்த்தைகளை நாம் நினைவு கூர்ந்து தேவனை மறுதலியாதபடிக்கு தேவனை நீங்கள் சாட்சியாக மற்றவர்களுக்கு அறிவியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் பாடுகளை சகித்து கொள்ளுங்கள். மெய்யாகவே தேவனோடு கூட ஆளுகை செய்வீர்கள். கண்களை முடிச்சு வைக்கலாங்கள். அன்பு தகப்பனே, தர்மையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்தில் பாடுகள் உண்டு. தேவன் நீர் இந்த பூமியில் வந்து பாடுகளை சகித்தீர். ஆளுகையும் உமக்கு கிடைத்திருக்கு. அதுபோல் நாங்களும் இந்த பூமியில் பிறந்து பாடுகளை சகித்து கொள்ளும்படியாக கிருபைகளை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறதற்காக நன்றி. உம்மோடு கூட ஆளுகை செய்யும்படியாகவும் எங்களை நீர் தெரிந்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆனால் நாங்கள் ஆண்டவரே உம்மை மறுதலியாதபடிக்கு நாங்கள் ஆண்டவரே அறிவிக்கிற பிள்ளைகளாய், கிறிஸ்துவை அறிவிக்கிற பிள்ளைகளாய் நீர் எங்களை தெரிந்து கொண்டதற்காக நன்றி. இந்த ஒவ்வொரு நாளிலும் நாங்கள் ஆண்டவரே உமக்காய் சாட்சியாய் வாழ பாடுகளை சகிக்க ஆளுகைக்கு நாங்கள் ஆயத்தமாக நீர் எங்களை தெரிந்து கொண்ட தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேள நல்ல பிதாவே, ஆமேன்.